நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்புகளை இடித்து சேதம் செய்து வரும் புல்லட் ராஜா என்று பெயரிடப்பட்ட காட்டு யானை குடியிருப்பு பகுதிக்குள் வருவதை தடுக்க வனத்துறை புதிய முயற்சி. குடியிருப்பு வாசல்களை மிளகாய் பொடி தடவிய துணிகள் யானைகளின் சாணத்தை வீட்டு வாசலில் தெளித்து யானை வருவதை தடுக்க புதிய முயற்சி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடி, காப்பிக்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் கடந்த சில வாரங்களாக புல்லட் ராஜா என்ற காட்டு யானை வீடுகளை சேதம் செய்து வீட்டில் உள்ள அரிசி போன்ற பொருட்களை சாப்பிட்டு வருகிறது. இந்த யானை குடியிருப்பு பகுதிக்குள் வருவதை கட்டுப்படுத்த பல்வேறு யுக்திகளை வனத்துறையினர் கையாண்டு வருகின்றனர். 2 மருத்துவர்கள் கொண்ட குழுவுடன் வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள், யானை விரட்டும் பணியாளர்கள், முதுமலையில் யானைகளை கட்டுப்படுத்தும் சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்கள் என 75க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், ட்ரோன் கேமரா மற்றும் இரவு நேரங்களில் யானை நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறிய கொண்டுவரப்பட்டுள்ள தெர்மல் ட்ரோன் கேமரா மூலமும் 2 கும்கி யானைகள் உதவியுடன் புல்லட் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வன ஊழியர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வரும் நிலையில் யானைகள் குடியிருப்புகளை சேதம் செய்யாமல் தடுக்க புதிய யுக்தியை தற்போது வனத்துறையினர் புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி குடியிருப்புகளை சுற்றி மிளகாய் பொடி தடவிய துணிகள் கட்டியும் வீட்டு வாசல்களில் முதுமலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட மஸ்து வளர்ப்பு யானைகளின் சாணத்தை தெளித்தும் சாணத்தை கொண்டு குடியிருப்பு பகுதிகளில் புகை போடுவது போன்ற செயல்களில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் புல்லட் ராஜா யானை குடியிருப்பு பகுதிக்குள் வருவது தவிர்க்கப்படும் என வனத்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். வனத்துறை சார்பில் வன ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள புதிய வாக்கி டாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளது. காட்டு யானையை விரட்ட வனத்துறையினர் தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வீடுகளின் அருகில் காட்டு யானை வராமல் இருக்க மிளகாய் பொடி தடவிய துணிகள், யானைகளில் சாணம் தெளித்து வீடுகளை சேதப்படுத்தும் ஆண் யானையின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் தெர்மல் ட்ரோன் மூலம் காட்டு யானையை கண்காணிக்கும் போது பகல் வேளையில் வனப்பகுதிக்குள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது.